கரைச்சி வச்சிருமால அத்தை இதில் ஊற்றிட்டு கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கஞ்சி கட்டி விடாமல் வராப்பில் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்படி கட்டியே இல்லாத அளவுக்கு நம்ம இதை கலக்கி நல்லா கொதிக்க விடணும். அந்த மாவு நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி கை விடாமல் கட்டியே வராதபடிக்கு நம்ம கை விடாமல் கலக்கிக்கிட்டே எடுக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த கேவுரு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கிளாஸில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கிளாஸில் பாதி கிளாஸை அந்த கேவுரு கஞ்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு அந்த கஞ்சி காசணும்.